Hi, hello, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மேட்டிஸ் கலெக்ஷன் யூடியூப் சேனல். ஆர்ஆர்பி எல்பி சிபிடி 2ல வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆஃப்டர் ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசிக் பார்த்துருவோம். ஸோ ஆர்ஆர்பி எல்பி சிபிடி 2ல வந்து ரெண்டு செக்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்ட் ஏ, இன்னொன்று வந்து பார்ட் பி, ஓகேங்களா? ஸோ ஜென்ரல் கேட்டகரி வரும்போது மினிமம் வந்து நீங்கள் 40% மேலே எடுத்திருந்தால் தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பாஸ்ட் குவாலிஃபிகேஷனே வருவீங்க. இது ரிசர்வேஷன் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது 30% மேலே இருந்தால் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த பாஸ் குவாலிஃபிகேஷன் ரேஞ்சுக்கே வருவீங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்ட் பி அப்படின்னு பார்ப்போம். ஸோ பார்ட் பி பார்க்கும்பொழுது மினிமம் வந்து 35% மார்க் வந்து கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல் கேட்டகரி. ஸோ இதுதான் வந்து பேசிக். இது எடுத்தவங்க தான் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. அதாவது கட் ஆஃப் மினிமம் வந்து இதுதான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி வந்து சிபிடி 2ல வந்து பார்ட் ஏ செக்ஷன் யாரெல்லாம் எழுதியிருக்காங்களோ ஸோ அதில் வந்து 70% பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பாஸ் ஏல வந்து கொஞ்சம் வந்து ரீசனிங் செக்ஷனும் இருக்கிறனால நிறைய பேர் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனை வந்து நிறைய பேர் ஈஸியாகவே தண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ 70% பேர் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனை வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இதே வந்து பார்ட் பி அப்படின்னு பார்க்கும் பொழுது லெஸ் தென் 50% பேர் தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது பார்ட் பியில் வந்து நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. பட் 50-50 பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ 50 பேர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை 50 பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த இதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்ட் பி செக்ஷன் வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான், ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்ட் பி பாஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் செல்ல முடியும், ஓகேங்களா? ஸோ பார்ட் பிக்கு பாஸ் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ மார்க் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 75க்கு வந்து 26.5க்கு மேலே அவங்க கண்டிப்பாக எடுத்துருக்கணும், ஓகேங்களா? பட் நம்ம பார்ட் பியில் வந்து ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்ட் பி செக்ஷன்லாம் நார்மலைசேஷன் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா கொல்கத்தாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்ட் பி செக்ஷனில் வந்து நார்மலைசேஷன் கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து அதர் சோர்ஸில் பார்க்கும்போது பார்ட் பிக்கு கண்டிப்பாக நார்மலைசேஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ரெண்டு சோர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து இப்போதைக்கு டவுட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பார்ட் பியில் நார்மலைசேஷன் இருக்குமா இல்லையான்றதை வந்து ஆஃப்டர் ஆன்சருக்கு தான் வந்து நமக்கு தெரியும். பட் நோட்டிஃபிகேஷனில் வந்து எல்லா செக்ஷன்லேயுமே அதாவது எல்லா டெஸ்ட்லேயுமே எக்ஸாமினேஷன்லேயும் வந்து உங்களுக்கு வந்து நார்மலைசேஷன் மார்க் இருக்குது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இந்த டவுட்லேயே நம்ம வச்சிருப்போம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண ஆஸ்பிரண்ட் வந்து 3ஆக பிரிச்சுப்போம். ஒன்று வந்து ஏஎல்பி போஸ்ட்டுக்கு மட்டுமே எலிஜிபிளாக வந்து அப்ளை பண்ணவங்க, ஓகேங்களா? ஸோ வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் மட்டுமே வந்து அப்ளை பண்ணவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஏஎல்பி போஸ்ட் மட்டும் வருவாங்க. பட் டெக்னிக்கல் போஸ்ட்டு அதாவது ஐடிஐ முடித்தவங்க வந்து டெக்னிக்கல் போஸ்ட் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஏஎல்பி போஸ்ட்டுக்கும் அவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து வேகன்சி ஃபில் பண்ணலாம். அதே வந்து 12th குவாலிஃபிகேஷன் மட்டுமே வச்சு அப்ளை பண்ணவங்க வந்து வெறும் வந்து பிசிஎம் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து ஐடிஐ முடிச்சவங்களுக்கு தான் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஏஎல்பி போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள், பிசிஎம் போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள். ஏன்னா பிசிஎம் மட்டும் டெக்னீஷியன் தான், ஓகேங்களா? பட் அதில் வந்து யாரெல்லாம் வந்து +2 குவாலிஃபிகேஷன் மட்டும் ரெண்டு போஸ்ட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து +2 குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக இருப்பாங்க. அதனால் ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க வந்து டெக்னீஷியன் மட்டும்தான் வந்து எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது டேஞ்சர் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பிசிஎம் கேட்டகரி மட்டுமே இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து டேஞ்சர் ஜோன், ஓகேங்களா? வெறும் 12th குவாலிஃபிகேஷனை வச்சுமே மட்டுமே அப்ளை பண்ணவங்க தான் வந்து அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பிசிஎம்க்கு வந்து கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஏஎல்பி போஸ்ட் அப்ளை பண்ணவங்க டிகிரி படித்தவங்க அவங்க கண்டிப்பாக வந்து பிசிஎம் போஸ்ட்டுக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஐடிஐ படித்தவங்க ரேர் தான் பிசிஎம் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. பட் டெக்னிக்கல் போஸ்ட்டு வந்து பிசிஎம் போஸ்ட்டும் ஒன்று அப்படின்றதுனால ஐஐடி முடித்தவங்களும் இந்த பிசிஎம் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா? ஸோ அந்த ரேஞ்சில் வரும்போது இவங்களும் வந்து இந்த பிசிஎம் போஸ்ட்டுக்கு வந்து காம்படிட்டராக இருப்பாங்க. அதனால தான் வந்து இந்த பிசிஎம் போஸ்ட் வந்து டேஞ்சர் ஜோனில் வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏஎல்பி போஸ்ட்டில் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப குறையும், ஓகேங்களா? அதாவது வந்து சிபிடி 2 பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இதில் வந்து 3rd ஸ்டேஜ் இருக்குது ஏஎல்பி போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ. ஸோ இதில் வந்து மல்டிபிள் ஆஃப் 8, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை போஸ்ட் இருக்கோ அதில் வந்து மல்டிபிள் ஆஃப் 8 டைம்ஸ் கூப்பிடுவாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ரேஸ்ட்டாக வந்து மல்டிபிள் ஆஃப் 16 டைம்ஸ் கூப்பிட்றதா சொல்லியிருந்தாங்க இந்த எக்ஸாமுக்கு. பட் மினிமம் குவாலிஃபிகேஷன் கிளியர் பண்ணவங்களாம் வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு வந்து கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது மினிமம் வந்து 40%, அப்புறம் வந்து ரிசர்வேஷனுக்கு வந்து 30% கிட்ட தான் வந்து 32-35 கிட்ட தான் வந்து இருந்துச்சு, ஓகேங்களா? அப்படி பார்க்கும்பொழுது மோரலஸ் 16லேருந்து ஒரு 18 ரேஞ்சு தான் வந்து மாறி இருக்கும் சிபிடி 2க்கு செலக்ட் ஆனவங்க. ஸோ இதில் வந்து பாதி பர்சன்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 8% தான் வந்து நியரஸ்ட்டாக எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் வந்து பார்ட் பியில் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சிபிடியோட 3க்கு ஸ்டேஜ் 3க்கு போயிடுவாங்க. அதாவது சிபிஐடிக்கு வந்து ஈஸியாக அவங்க போயிடலாம் யாரெல்லாம் வந்து பார்ட் பி பாஸ் பண்ணாங்களோ, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து கட் ஆஃப் எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் எடுத்தாலே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சிபிஐடி டெஸ்ட் இருக்கும்.
ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு வந்து எல்பி போஸ்ட் முடிச்சோங்க இல்லையா. ஸோ இப்போ எல்பி போஸ்ட்டுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் போஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கும் எல்பி போஸ்ட்டுக்கும் கட் ஆஃப் இருக்குது. ஸோ எல்பி போஸ்ட்டுக்கு மினிமம் மார்க் வந்து எடுத்தாலே வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 45+ கிட்ட வந்து எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. பட் ஏன்னா வந்து இதில் வந்து வெறும் வந்து CBT 1ல் பாஸ் பண்ண மட்டும் தான் வந்து இந்த CBT 2 எழுதியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கனால மல்டிபிள் ஆஃப் 8 டைம்ஸ் அப்படின்றதுனால வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப 45 எடுத்தாலே அந்த ரேஞ்சில் தான் வந்து கட் ஆஃப் வரும். அதே வந்து OBC SC ST அப்படி பார்க்கும்போது 35+ எடுத்தவங்களுக்கு தான் வந்து இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து அதுக்குள்ளே தான் வரும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் கட் ஆஃப் ரேஞ்ச். மேபி வந்து இந்த கட் ஆஃப் வந்து 5 மார்க் மேபி குறையலாம். ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து தோறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. பட் அதிகபட்சமாக வரணும்னா வந்து 45 கிட்ட தான் வரும் இல்லையா. ஸோ 45, 46, 47 அந்த ரேஞ்சில் தான் வரும். அதுக்கு மேலே கண்டிப்பாக அவங்க வந்து எல்பி போஸ்ட்டுக்கு வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வந்து CBT டெஸ்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்னீஷியன் போஸ்ட்டு பார்ப்போம். இந்த டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு வந்து ஜெனரல் கட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து 55க்கும் அதிகமாக தான் கட் ஆஃப் இருக்கும். 55 கண்டிப்பாக குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து ரேஷியோவே கிடையாது. உங்களுக்கு எத்தனை வேகன்சிஸ் இருக்கோ அத்தனை வேகன்சிக்கு அப்படியே ஃபில் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை வேகன்சி இருக்கோ அத்தனை வேகன்சிக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கூட போதாக சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வந்து கரெக்டாக ஒரு 100 போஸ்ட் இருக்குன்னா ஒரு 105, 110 அப்படி வேணால் கூப்பிடுவாங்களே தவிர ரேஷியோ கணக்கில் வந்து கூப்பிட மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து மினிமம் 55 தான் ஓகேங்களா. ஸோ 55க்கு மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து OBC SC ST அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மினிமம் குறைஞ்சபட்சம் எவ்வளோ குறையும்னா வந்து 50 மேலே வந்து குறையும். ஸோ 50 கீழே அவங்களுக்கு குறையத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா வந்து ஒரு சரியாக சொல்லிட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அந்த PCM பார்ப்போம். ஸோ PCMல பார்க்கும்போது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 65க்கு மேலே கண்டிப்பாக எடுத்திருந்தா தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்க்கலாம். அதே OBC SC ST அப்படி பார்க்கும்போது மினிமம் வந்து 60% மேலே வந்து அவங்க எடுத்துருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதான் கைஸ் இந்த கட் ஆஃப். இதில் வந்து யாரெல்லாம் வந்து பார்ட் பியில் வந்து ரொம்ப கம்மியாக மார்க் வாங்கியிருக்கீங்க, அந்த என்ன ஷிஃப்ட் எழுதுங்க அப்படின்னு மட்டும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து 22ல் வந்து செகண்ட் ஷிஃப்ட், அப்புறமா வந்து 23ல் வந்து செகண்ட் ஷிஃப்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிறதா வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அது உண்மையான்றதை வந்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ பார்ட் பி செக்ஷனில் வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்திருக்கீங்களோ பட் நல்லா இருந்து கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்களோ அந்த செக்ஷனும் இந்த மார்க் மட்டும் கீழே வந்து தெரிவிச்சுக்கோங்க. இதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.